ஆமீன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12 மணி. நாங்கள் இணையிருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் ஹரிராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துவார். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்துமாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க போகிற அம்மாவை பரிசுத்த ஆவியானவர்தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே நேரத்திலே அவருடைய ஊழியங்களுக்கு ஊடாக கர்த்தர் அவர்களையும் அவர் சந்ததியையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க எங்களுடன் இணைந்திருக்கிற தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் ஹரிராஜ் அவர்கள் டொரண்டோ கனடாவில் இணைகிறார்கள். அவரிடம் ஒப்படைப்போம். வருகின்ற 45 நிமிடத்துக்கு 45-50 நிமிடத்துக்கு அவர் வழி நடத்துவார். அந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம், அவரையும் வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட்டமா. ஆமீன். உங்களுக்கும் மதிய வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமீன், ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்த ஆவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. வான்புறாவே மத்தியில் வந்திரங்கிடும் இந்நேரமே வந்திரங்கிடும் வரம் தாருமே வானவரனே வந்தாலுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டோம் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமே பேலனில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானவரனே வந்தாலுமே இந்நேரமே. பரிசுத்த ஆவியானவரே, வான்புறாவா எப்பொழுதும் என் மேல் வந்து நீங்கள் அமர்ந்து என்னை பலப்படுத்துகிற தேவன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் உங்களையே நம்பி இருக்கிறேன். இந்த நாள் மீண்டுமாய் இன்னும் ஒரு முறை ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்குள்ள என்னை கொண்டு வாங்கும். ஐ வாண்ட் லார்ட், ஒரு அளவில்லாத எனக்கு ஒரு அபிஷேகம் ஊற்றுங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்தி இந்த நேரத்தில் இந்த நேரம் இந்த செய்தியை நான் கொடுக்க என்னோடு கூட என்ன பலப்படுத்த வேணுமா ஆண்டவரே. ஒரு விதமான தடையிலும் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. தடை ஒன்றும் இல்லாத படிக்கு இந்த நேரத்திலே மூற்றுமாக ஆவியானவருடைய கருத்துக்கு தருகிறேன். Have thine own way, Lord, that your name be glorified. ஆண்டவரே, இன்னும் ஒரு தடவை உங்களுடைய பாதாரம் இந்த முத்தம் செய்து எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்திலே ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 30th May 1991 என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு பிரேயர் பார்ட்னர், எனக்கு அன்பான ஒரு சகோதரி, பலவீனமாய் சோர்ந்து காணப்பட்ட வேளையிலே அவரை பலப்படுத்துவதற்காக தேவன் கொடுத்த பாடல். திகையாதே கலங்காதே உன் தேவன் நானே, பலப்படுத்துவேன் உன்னை, பலவீனத்திலும் பலனாகுவேன், அறிவீனத்திலும் ஞானமாவே, திகையாதே கலங்காதே. அன்று 1991 ஆண்டவர் என்னுடைய பிரேயர் பார்ட்னருக்கு கொடுத்த அந்த பாடல் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு முடியதா இருக்கிறது. நாங்கள் வேதனைப்பட வேளையிலும் சோர்ந்து போற வேளையிலும் ஆண்டவர் பார்த்து இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். இப்பொழுது பிரதர் அந்த பாட்டை உங்களுக்காக போடுவேன். நீங்கள் அந்த வசனங்களை கவனிச்சு கொள்ளுங்க.
மாயுதம் வாய்க்காதே போம் விசுவாசிப்பாய் என்றே உனக்கு விரோதமாய் உருவாக்கும் ஆயுதம் வாய்க்காதே போம் விசுவாசிப்பாய் என்றே திகையாதே கலங்காதே. நடந்து நீ சென்றாலும் சேதப்படாமல் காப்பவரும் இயேசு. அக்கினியூடாக நடந்து நீ சென்றாலும் சேதப்படாமல் காப்பவரும் இயேசு. திகையாதே கலங்காதே குந்தவன் நானே பெறப்பட்டு தூவேன் உன்னை. உங்களுக்கு எனக்கு சொல்றேன், திகையாதே கலங்காதே, நானே உன் தேவன், உன் தேவன் நானே. யார் இந்த தேவன் என்று பார்க்கும் போது யாவே, that is the personal name of God. தனிப்பட்ட முறையில் அதுதான் யாவே என்று கடவுளை குறிக்கிறது. எபிரேய மொழியில் இதன் மொழிபெயர்ப்பு அல்லது கருத்து மோசேக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது. இங்கே தேவன் ஒருவரே நித்தியமானவர், இட்டர்னல் காட். அவரோட இணையற்ற அல்லது ஒப்பற்ற மாறாத தெய்வம், எப்பொழுதும் தன்னுடைய ஜனத்தோடு கிரிய செய்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் மீட்பெரும் உடன்படிக்கையும் தேவனான இவர். இந்த தேவன் தான் இந்த என்னுடைய சிநேகிதிக்காக அவர் சொல்லுகிறார், நீ திகையாதே கலங்காதே என்பதாக. இங்கே நாங்கள் மோசேக்கு வெளிப்படுத்தினது எப்படி என்று பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும். யாத்திராகமம் அங்கே 2ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அந்த 7ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எல்லோரும் அப்படிப்பட்ட ஆக்கள் இருக்கிற நிலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு வருவதற்கு நான் உன்னை அனுப்ப போறேன் என்று மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது மோசே சொல்லுகிறான், சரி நான் போனால் அந்த நாள் அவர்களிடத்திலே போய் இஸ்ரவேலின் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர் கேட்பார்கள். அப்பொழுது நான் என்னத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்துக்கு என்னை அனுப்பினார் என்று நீ சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார். அங்க இந்த தேவன் இது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறார். அன்று இருந்தார், அதே மாதிரி இன்றும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அங்க உபாகமம் 28, 58, 59 வசனங்களிலே உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான தேவன். அவருடைய நாமம் மகிமை. இந்த நாமம் glorious and awesome, மகிமையின் ஆச்சரியமுமான ஒரு நாமம் அவருடைய நாமம். யோசுவா 7:9 மகத்தான நாமம். 1 சாமுவேல் 12:22 அதைத்தான் சொல்லுகிறார். சாமுவேல் இஸ்ரேல் ஜனத்துக்கு கூட அந்த மகத்தான நாமம் என்று. இந்த வேதாகமத்துல நாங்க பார்க்கிறோம். யோசுவா 1:9 அங்கே மோசே மரித்த பின் ஜோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையோட நான் கூட இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன், நீதான் இந்த ஜனத்தை கொண்டு போக போறாய் என்று சொல்லும் பொழுது அவன் ஒருவேளை யோசிச்சிருப்பான், இந்த ஜனம் ஐயோ அவனுக்கு தெரியும் மோசையோட இருந்தபடியால் வணங்கா கருத்துள்ளவர்கள், கீழ்ப்படிய மாட்டார்கள், முறுமுறுக்கிறவர்கள், குற்றம் பிடிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவே நான் என்ன செய்வேன் ஒருவேளை பயந்திருப்பான். ஆகவே தானோ தெரியல ஆண்டவர் கர்த்தர் யோசுவாவுக்கு 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ பலம் கொண்டு திடமெனதாக இரு, நீ போகும் இடமெல்லாம்
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அங்கு இனி நாங்கள் ஏசாயா 41:10 நாங்கள் பார்க்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீரின் வரலாற்றினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லப்படுகிறது. இதே தைரியத்தை தான் அங்கு தாவீது 1 28:20 சொல்லுறான், மகனுக்கு சொல்லுறான், நீ பலங்கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பு. என்ன, இந்த ஆலயம் கட்டுறதை குறித்து தான் சொல்லுறான் மகனுக்கு. நீ பலங்கொண்டு திடமனதா இருந்து இதை நடப்பி, பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று தாவீது தன் மகனுக்கு அவன் அதை அனுபவித்தவன். கர்த்தர் அவனோட இருக்கிற அந்த அனுபவம் இருந்தபடியால் அவன் மகனுக்கு சொல்ல, நீ பயப்படாத, கர்த்தர் உன்னோட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவ, நீ எல்லாத்தையும் செய்யும். இப்பொழுது திகையாதே என்ற வசனத்தை பார்க்கும்போது God demands his people to be courageous. தேவன் தன்னுடைய ஜனம் தைரியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று உரிமையுடன் தான் கூறுகிறார். அதான் இந்த சந்தர்ப்பம் நடந்தது. மோசே மரித்தவன், இப்ப ஜோஷுவா தான் இவரை கொண்டு போறான். அந்த நேரத்துலதான் இஸ்ரவேலரை கானானுக்கு கொண்டு அந்த நேரத்தினால் இந்த வசனம் கொடுக்கப்பட்டது. யோசுவா 1:18 கூறப்படுகிறது, நீ பலங்கொண்டு திடமெனதாய் மாத்திர இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் யோசுவா 8:1 அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ தைரியமாயிரு, தேவனிடத்தில் தைரியமாயிரு சொல்லுகிறார். இந்த தேவனிடத்திலே தைரியமாயிருக்கும்போது அது விசுவாசம் தான் அங்கே திறமெனதை எங்களுக்கு தருகிறதாக இருக்கிறது. ஏன், தேவன் வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் என்பதால் அவரது ஜனங்கள் அவரை தங்களுடைய வாழ்க்கையிலே அவரை விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையிலே அவரை விசுவாசிக்க வேண்டும். இது எப்படி வருகிறது தைரியமென திடமென என்று பார்க்கும்போது, அங்கே ஆபிரகாமை நாங்கள் பார்க்கிறோம். அவனுக்கு ஆண்டவர் சொல்லுவார், இந்த இடத்தை விட்டு உன் ஜனத்தை விட்டு நீ போ என்று ஜெனிசிஸ் 12:1 பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு போறான். அவனுக்கு அந்த தைரியம் வந்து விட்டது. ஆண்டவர் எல்லாம் அவனோடு கூட இருந்ததை அவன் உணர்ந்தான். இன்னும் அங்க எபிரேயர் 17 நாங்க பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 17-20 ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கு அவன் பாவனையா கொடுக்கிறான். அவனுக்கு தெரியும் பலியாக கொடுக்கிறான். ஏன், அவனுக்கு தெரியும் எப்படியும் கர்த்தர் அவனை திருப்ப முயற்சிட்டு தருவாரே. ஆண்டவர் வாக்கு பண்ணினவர், உன்னால சந்ததி பெருகும் என்று சொல்லி மகனால ஆண்டவர்கள் அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. ஆகவே அவன் கீழ்ப்படிந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து 2வது பார்க்கும்போது 2 சாமுவேல் 7:27 தாவீதை நாங்கள் பார்க்கும்போது 1 நாளாகமம் 28:20 தாவீது சாலோமோனுக்கு சொல்றான், ஆலயம் கட்டுறது நீ தைரியமாயிருந்து அவனும் அங்கே தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இன்னும் நாங்கள் அடுத்தது கீழ்ப்படி, அடுத்த ஜெபம். நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். 2 சாமுவேல் 7:27 உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். தாவீது சொல்றான், நீர் எனக்கு வீடு நீ கட்டுவாய் என்று சொல்லி எனக்கு சொல்லி இருக்கிறேன். ஆனபடியினாலே அவன் கேட்கிறான், என்னுடைய விண்ணப்பத்தை இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு எனக்கு மன தைரியம் கிடைத்தது என்று சொல்லுகிறான். அவன் ஜெபத்திலே அவன் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தானே, ஆண்டவர் சொன்னதை அவர் செய்வார் என்று அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. இதேதான் 1 நாளாகமம் 17:25 சொல்லப்படுகிறது. அடுத்து நாங்க பார்க்கிறோம், துன்பம் கஷ்டமான நேரங்களிலும் எங்களுக்கு தைரியம். அங்க சங்கீதம் 46 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையுமானவர். நான் எப்பொழுது அந்த சங்கீதம் நான் பாடுவேன். அங்கே ஆண்டவர் அதிலே எங்களுக்கு அவர்தான் எங்கள் பலன் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு தைரியம் வருகிறது. அடுத்தது இப்படி துன்பம் கஷ்டமான நேரங்கள்ல கர்த்தருடைய வசனம் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 10:17 கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 27:3 தாவீது சொல்றான்,
எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்றானே. அவனுக்கு தெரியும் கர்த்தர் என் வெளிச்சம், என் ஜீவனமானவன், நான் நாடுக்கு பயப்பட. அவனுக்கு அவ்வளவு தைரியமா இருந்தார். என் ஜெபம், அவன் ஜெபம் பண்ணுறதுனாலே கர்த்தர் எங்களுக்கு இப்பொழுது அந்த அடுத்ததாக கலங்காதே திகையாதே கலங்காது ரெண்டும் ஒருமிக்கத்தான் போறது. அதை நான் இந்த பாட்டாலே உங்களுக்கு அதை விளக்கப்படுத்துகிறேன். இப்பொழுது பிரதர் அந்த கலங்காதே கலங்காதே என்ற பாட்டை உங்களுக்கு போடுவேன்.
1983 ஜனவரி 4ஆம் தேதியிலே என்னுடைய உள்ளம் வேதனைப்பட்ட வேளையிலே கத்தர் சொன்னார், இந்த பாட்டு எனக்கு தந்த. இன்றைக்கும் நீங்கள் யாராவது உள்ளத்திலே வேதனையோடு இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு, கலங்காதே மகளே மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் அங்கு வசனம் பலப்படுத்துவேன் உன்னை. இந்த பிறன் விசுவாசிய நாங்கள் உண்மையான ஜீவியம் செய்வதற்கு எங்களுக்கு தேவனுடைய பிறன் வேணும். இந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகமாக தெரிந்தது. 9 10 பவுல் அப்போஸ்தலனுக்கு அங்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்ட என்று சொல்லுகிறது. ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு இருந்தது. அவர் சொல்ற, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்ன உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நான் உயர்த்தாத படிக்கு அது என்ன குற்றம், சாத்தான தூதனா இருக்கிறேன்னு சொல்லுகிறேன். ஆகவே இதற்காக பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார், ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார், கேட்கிறார். 3 முறை ஜெபித்தாராம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். இன்னும் 13ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 13:4, ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டு இருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அதற்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருக்கிறோம்னு சொல்லுகிறான். எனக்கும் ஆண்டவர் ஒரு பாடல் ஒன்று கொடுத்தார். என் கிருபை உனக்கு போதுமென்றால் அவர் அன்பின் கூறல் கேட்டு தயங்கி நின்றேன். உங்களவீனத்தில் என் விலன் போதுமென்றால் அவர் தொடுகையினால் நான் வெள்ளனாடைந்தேன். கண்மணி, ஒரு முறை நான் இப்படித்தான் பலவீனமா இருந்த வேளையில், ஐயோ நான் ஆண்டவர் இப்படி தூரம் போயிட்டேனோ, ஏன் எனக்கு இப்படி பலவீனம் வந்தான்னு சொன்ன பொழுது நான் குளிக்க போக இந்த பாட்டை ஆண்டவர் சொன்னார். கண்மணி என்று அழைத்து சொன்னார், உன் பலவீனத்திலே நான் உனக்கு பலனா இருக்கிறேன், என் கிருபை உனக்கு போதும். இன்றைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உன் பலவீனமா இருந்தால் நீ கர்த்தரை நோக்கி பார், உனக்கு அவருடைய வேலை உன்னை பலப்படுத்தும். நான் ஒரு நாள் இங்க வரும்போது ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, நீங்களால் என்ன பலப்படுத்தும், என் பலவீனத்திலே உங்களுடைய பலன் விளங்கட்டுமாகவே நாங்கள் சந்தோஷப்படுவேனே. அவருடைய பலன் எனக்கு வருவது, நான் பலவீனம் என்னால் ஒன்றுமேலாக என்று நான் கான்ஃபியஸ் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பலப்படுத்துறேன். எல்லாருக்கும் இது உரியதாக இருக்கிறது. எபிரேயர் 11:34, அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயத்துக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். பலவீனம் வந்த வேளையிலும் கர்த்தருடைய பலத்தோடு தான் இதெல்லாம் நடக்கிறது. இன்னும் எங்களுக்கு ஆவிக்குரிய பலன், ஸ்பிரிச்சுவல் பலனும் எங்களுக்கு வேணும். ஏனென்றால் பிகாஸ் God is a source of spiritual strength. தேவன் தான் ஆவிக்குரிய பலத்தின் ஊற்றா இருக்கிறார். தேவன் பலன் கொடுக்கிறார்னு நாங்கள் எபேசியர் 6:10 பார்க்கிறோம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையின் பலப்படுங்கள், அந்த சர்வாயுத வர்க்கத்தை போடுங்கள் என்று சொல்லி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நாங்கள் பலப்பட வேணும். கர்த்தருடைய பலன் எங்களுக்கு வேணும். சங்கீதம் 68:35, இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையின் சத்துவத்தை அருளுகிறார், தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் எங்களுக்கு தேவையான காரியம், இப்படி எங்களுக்கு பலவீனமான நேரத்திலே நாங்கள் செய்ய வேண்டியது வெயிட் அண்ட் லார்ட். கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேணும். ஏசாயா 40:29-31 நான் அதை பாட்டாகவே நான் பாடி விடுறேன். கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போ புது பேரன் அடைந்து கழுகு போல செட்டை அடித்தலும் விடுவார். கர்த்தருக்கு நாமும் காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருப்பாய், கழுகை போல் பலனடைவாய், காலகாலமெல்லாம் உன் பலனாவரே. கருத்தாய் நித்தம் உன்னை நடத்திடுவார், கரம் பிடித்தார் கருணையின் தேவன்,
காத்தவரினும் காத்திடுவார். ஆம், கரம் பிடித்த தேவன். ஆனா நாங்கள் அவருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் எங்களை பலப்படுத்துறாரு. இன்னும் பரிசுத்தாவியின் அபிஷேகம் எங்களுக்கு பலன் வருகிறது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவின் குலத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லப்படுது. ஆகவே எங்களுக்கு பரிசுத்தாவியின் பலன் எங்களுக்கு தேவையாக இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு தேவை. இன்னும் அடுத்ததாக கர்த்தர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தின் ஊடாக strength from the promise of his presence. நான் உன்னோட கூட வருவேன். தேசா 1:9, ஏசாயா 41:10 நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன். அங்கே கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அங்கே உபாகமம் 31:7 கர்த்தராமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று உபாகமத்திலே மோசே எழுதுகிறத நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் 1 கொரிந்தியர் 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபை, அவன் கிருபையினாலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு இருப்பதனாலும் எங்களுக்கு அவருடைய பலன் எங்களுக்கு கிடைக்கிறது. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். எல்லாரும் தான் பிரயாசப்படுகிறான், தன்னிலும் பார்க்க லோ செய்கிறார். ஆனால் அவர் சொல்லுறார், பாருங்க அவருடைய தாழ்மை, நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபை, அந்த கிருபை தான் என்ன தாங்கிறது. நானும் எத்தனை சொல்லி இருக்கேன், என்னுடைய ஆண்டவர் ஒரு ரெவலேஷன் கொடுத்தா என்னிடம் என்னுடைய மம்மியுடைய வயிற்றில நான் இருக்கும்போது அந்த கருவில இருந்து அந்த ஒரு கிருபை ஒரு நூல் போல இம்மட்டும் என்னுடைய வாழ்க்கை படகோடு இணைந்திருக்கிறதுனால அந்த கிருபை தான் என்ன தாங்குகிறது. அங்கே 1983 அக்டோபர் 6 நான் இந்தியாவில ஹெலன் மோசஸ் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல நான் நின்ற போது திடீர்னு எனக்கு ஒரு சரியான ஒரு வயிற்றூட்டம் வந்து விட்டது. அந்த நேரத்துல கர்த்தர் பாட்டு தந்து எனக்கு குணப்படுத்தினார். உந்தன் கிருபையே என்னை தொடருமே, உந்தன் கரங்கள் என்னை நடத்திடுமே, வலுவாக என்னை காக்கும் கரங்கள் என்னை தாங்கிடுமே, உந்தன் கிருபையே என்னை தொடருமே, உந்தன் கரங்கள் என்னை நடத்திடுமே. முழு பாட்டும் பாட எனக்கு நேரம் இல்லை. அடுத்தது பரிசுத்தாவியினாலும் எங்களுக்கு பலன் வருகிறது. அந்த பரிசுத்தாவியான அபிஷேகத்தின் பலத்தினால் நான் இன்றைக்கும் நான் இருக்கத்தக்கதா இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் தான் என்ன நடத்துகிறது. அங்கே நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் சகரியா 4ஆம் அதிகாரத்தின் 6-7 வசனங்கள் சொல்லப்படுகிற. சிறுபாவேலுக்கு அங்கே ஆலயத்தை கட்டும்படி அங்கே பிரதான ஆசாரியர் ஜோஷுவாவும் ஆகாய் இவனை ஊக்குவிக்கிறாரு. அப்போது அவர் சொல்லுகிறார்கள், இந்த சாதா மாம்ச பலன் அல்ல, அதுக்கு தான் சொல்றார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கவர்னர் ஆஃப் ஜூடா செருபாவியலுக்கு இது சொல்லப்படுகிறார். அவரை ஊக்குவிக்கிறார்கள். ஏன் கர்த்தருடைய பலன் தேவை. இன்னும் அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், அடுத்து ஞானத்தை பற்றி பார்க்கும்போது அதுல ஞானம் வருகிறது. பிறனாவேன் ஞானமாவேன் ஆண்டவர் சொல்றார், நான் எனக்கு ஞானம் உண்டு. 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனாலே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார் சொல்லுவாரு. அதிசயமாய் நடத்திடுவார், ஆலோசனையும் தந்திடுவார், அவரே உனக்கு ஞானமாவார், அவரே உனக்கு ஜீவனாவார். அடுத்து கொலோசையர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளை ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கர்த்தருக்குள்ளதான் எங்களுக்கு ஞானம் அறிவு எல்லாம் பொக்கிஷங்கள். இந்த ஞானம் தான் ரெவலேஷன் கொடுக்கிறது. கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய ஞானம் எங்களுக்கு கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். இன்னும் தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ, அது வானது அரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும், அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன என்று யோபு தந்த சென்ஸுக்கு அதை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஞானத்தை குறித்து சொல்றார். இன்னும் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம்,
இந்த பாடலுக்கு நான் வர போறேன். முதலாவது சந்தி வந்து சரணம் வந்து, நானே உன் பரிகாரி வியாதிய விளக்குவேன் குணமானீர்கள் என் பழம்போலார். எங்களுக்கு தெரியும் யாத்திராமம் 15:26, இன்னும் யாத்திராமம் 23:25 நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்றும், அடுத்து வியாதிய விளக்குவேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த பதம் எனக்கும் என் நோய்களை அவர் சுமந்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றிக் கொண்டார், அவர் தழும்புகளால் நான் குணமானேன், உயிருள்ள மற்றும் பாடிடுவேன். அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன். அங்கு எங்களுக்கு தெரியும் 1 பேதுரு 2:23-24 அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு என்னும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளா குணமாகும். இந்த ஹீலிங்கை பற்றி என்னுடைய வாழ்க்கை முழுக்கவே ஹீலிங் தான். அப்ப எல்லாவற்றையும் சொல்ல இயலாது. ஒரே ஒரு பாட்டை மட்டும், அங்கே இந்தியாவுல இருக்க என்னுடைய மகன் ஒரு முறை வியாதியா இருந்து அவனுக்கு எலிக்காத்துல ஒன்று நினைச்சு அவனுக்கு இவ்வளவு பிளவீனமா போனா டாக்டர் சொன்னார் கொண்டு வந்து அவனுக்கு சேலைன் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல்ல வச்சிருங்க. அப்ப இந்த மகன் சொன்னான், அம்மா பயப்படுறான்னு என்ன செய்வது? நான் உடனே என்னுடைய முழங்கா ஜெபம் நான் கண்ணீரோடு ஜெபித்து போட்டு கத்தர் கொடுத்த பாடலை அவனுக்கு பாடி ஜெபித்துட்டு பிள்ளைய கொண்டு போகும்போது டாக்டர் பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றும் இல்லை, கொண்டு போங்கன்னுட்டார். அந்த பாட்டை இப்பொழுது பிரதர் உங்களுக்கு போடுவார், நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வியாதியை விலக்குவேன் என்றவரே, உம்மையே நான் நம்பிடுவேன், நீரே எனக்கு அடைக்கலமே, உம்மையே நான் நம்பிடுவேன், நீரே எனக்கு அடைக்கலமே, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் பாதம் கல்லில் உணராத படிக்கு, தூதர்கள் உன்னை ஏற்றிக் கொள்வார், பாதம் கல்லில் உணராத படிக்கு, தூதர்கள் உன்னை ஏற்றிக் கொள்வார், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். இதற்கீடாய் நான் என்ன செய்வேனையா, அவன் தடுப்புகளால் நான் குணமாகிறேன், இதற்கீடாய் நான் என்ன செய்வேனையா, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர்.
வருகத்தாய் நான் காத்திருப்பேன். உம்மை போல் என்னை மாற்றிடுவேன். உம்மோடு என்றென்றும் ஜீவித்திட இயேசுவே வாரும், சீக்கிரம் வாரும். உம்மோடு என்றென்றும் ஜீவித்திட இயேசுவே வாரும், சீக்கிரம் வாரும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வியாதியை விலக்குவேன் என்றவரே. உம்மையே நான் நம்பிடுவேன், நீரே எனக்கு அடைக்கலமே. உம்மையே நான் நம்பிடுவேன், நீரே எனக்கு அடைக்கலமே. நானே உன் பரிகாரம் ஆகிய கர்த்தர். ஆமென். வாக்கு மாறாத தேவன் பரிகாரியாய் வந்தவர். நானே உன் பரிகாரி வியாதியை விளக்குவேன் என்றவர். இவ்வளவு உண்மை உள்ள தேவன் என்று பாருங்க. மெய்யாக அவர் என்னுடைய பரிகாரியாக வியாதியை விளக்குறவராக இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அங்கு 2ஆம் சரணம் வந்து, உனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம் வாக்காதே போம், விசுவாசிப்பாயின்றே. அது ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் என்ற நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுவார். மெய்யாக கர்த்தர் வந்து அவரை நம்புகிறவர்களுக்கு எங்களுக்கு எதிராக எந்த ஆயுதம் வந்தாலும் அது வாய்க்காது. ஒரு பக்கத்துல வந்து ஒரு பக்கமா அது போய்விடும். ஏன்? கர்த்தர் எங்களை சுற்றி ஒரு அக்கினி மதில் வச்சிருக்கிறார். நாங்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவரினால் எங்களுக்கு விரோதமா ஒன்றும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகின்றது. அங்க இந்த வசனமே சொல்லுகிறது. அதுல பாட்டு அதுல எனக்கு இருக்கிறது. அதுல கடைசி பாட்டிலே நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். அது அந்த வசனத்திலே வரும். 3ஆம் சரணம் வந்து, அக்கினி ஊடாக நீ நடந்து சென்றாலும் சேதப்படாமல் காப்பவர் உன் இயேசு. ஏசாயா 43:2 சொல்லுது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீங்கள் அது வாட்டர்ஸ் ட்ரிபியூலேஷன் அல்லது கஷ்டம், டிஃபிகல்ட், இந்த தண்ணீர் என்று சொல்லுறது எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள். சில நேரம் அது வந்து கழுத்துக்கு மேல வந்து அமிழ்த்தும் போடும். ஆனா அப்படியான நேரத்துல ஆண்டவர் சொல்லுற, அது உண்மையில் புரளுவது இல்லை. நீ அக்கினிக்குள்ளா போனாலும், அங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நேகோ அங்க 3 பேரும் அக்கினிக்குள்ள இருந்தார்கள். ஆனா 4ஆம் ஆளா ஆண்டவர் என்று. அதே மாதிரி நாங்களும் அக்கினிக்குள்ளால போற எத்தனையோ அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் இருக்கிறார். அங்கு பாட்டும் தந்த, அக்கினி ஊடாக நடந்து வந்தோம், அக்கினி பற்றி கொள்ள முடியவில்லை, தண்ணீர்களையும் நாம் கடந்து வந்தோம், தண்ணீரங்கள் மேற்புரள முடியவில்லை, சோத்திரமே. தீயினுள் நடந்திட்ட வேளையிலும் வேகாமல் காத்தீரையா, இனிமேலும் காக்க வல்லவராம் இயேசுவின் நண்பனாராய். எந்த நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். என் பிள்ளையாவையும் பொறுத்தாரே, தன் சாட்சியாகவே அழைத்தாரே, அக்கினியூடாக நடந்திடவே அக்கினி அபிஷேகம் தந்தாரே. எந்த நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். அக்கினியோடே நடந்திட்ட போதும் வேகாமல் காத்தவரே, அகற்றி ஆறுதல் அளிக்கும் ஆத்துமாவின் வல்ல நேசரமே, நேசரெனக்குண்டு. இந்த பாடல் கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல்ல இன்னும் ஒரு சரணம் இருக்குது. அது வந்து
தாய்தன் பலகனை மறப்பாளோ மறந்தாலும் நான் உன்னை மறவேன் விசுவாசிப்பாயின்றே. தாய்தன் பலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் விசுவாசிப்பாயின்றே. திகையாதே கலங்காதே. ஆண்டவர் வந்து சொல்லுற, இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாளையனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதுதான் 4வது. நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒன்று, தாயினும் மேல அன்பு கொண்டே சாரி எங்கே சுராஜா நீரே என் துணையே தாயினும் மேலாய் அன்பு கொண்டீர். தந்தை போல் என்னை சுமந்து வந்தீர். தாங்குவேரே நீ மேலும் உம்தயவாலே. தாங்குவேரே நீ மேலும் உம்தயவாலே. எங்கே சுராஜா நீரே என் துணையே. அங்க பாருங்க, இந்த பாட்டில் ஆண்டவர் எனக்கு எண்கள் என்னென்ன சொல்லுறாருன்னு பாருங்க. உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதம் வாய்க்காது. முதல் சொல்லுறார், நானே உன் பரிகாரி, திகையாதே கலங்காதே, நானே உன் பரிகாரி, உனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காதே போ. நீ அக்கினி ஊடாக நடந்தாலும் போகாதிருப்பாய், தாய் மறந்தாலும் நான் மறவேன். இந்த நாள்ல இதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறார், எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், எனக்கு நிகரே இல்லை, நான் உனக்கு இந்த 4 காரியங்களுமா இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே அவருக்கு ஒரு ஸ்தோத்திர பாட்டை நான் பாடுகிறேன். சோத்திரமே சோத்திரமே ஜீவன் தந்த கத்தர் என்று சொல்லாங்க. மலைகள் விளையினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விடாதென்றும், உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போம் என்று அந்த வசனம் வருவதை நீங்கள் கவனிச்சு கொடுங்க. இப்பொழுது அதை போடுவேன். சோத்திரமே 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 சாரி, இது இல்ல. இப்ப நான் பாடின உங்களுக்கு MP3 82 என்ன சொல்லுது பிரதர்? சோத்திரமே சோத்திரமே. இல்லாட்டி நான் சும்மா பாடி விடுறேன். ஆமா, அதான் போட்டுனானம்மா. இல்ல, அப்ப அது வேற. நான் பாடுறேன். சோத்திரமே 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 ஜீவன் தந்த கர்த்தருக்கு சோத்திரமே. மலைகள் நிலவினாலும் பர்வதங்கள் இழந்தாலும் என் கிருபையுன்னை ஏற்று விலகாதென்ற கர்த்தருக்கே சோத்திரமே 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 சோத்திரமே. மரணத்தினின்றென்னை மீட்ட இயேசுவே உம் சித்தம் செய்யவே உம் பாதம் பணிந்தே. உம்மை அல்லாமல் வேறு தெய்வமில்லையே, உம்மை அல்லாமல் வேறு தெய்வமில்லையே. உம்மாலே அன்றி ராசிப்புவரில்லையே. சோத்திரமே 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 சோத்திரமே. உனக்கு விரோதமாய் உருவாயுமாயுதம் வாய்க்காதே போமென்று சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம். வலுவாதபடி என்னை காக்க வல்ல தேவனே, வலுவாதபடி என்னை காக்க வல்ல தேவனே. கனம் முகத்துவாமே மகிமையும் உடையதே. சோத்திரமே 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 சோத்திரமே.
அதை விட பெரிதான தொன்றில்லை நீரே என் மனமகிழ்ச்சி என் நீதி எனக்கெல்லாமே மூற்றும் ஜெயம் கொடுக்கும் தேவனே சோத்திரமே மூற்றும் ஜெயம் கொடுக்கும் தேவனே சோத்திரமே துதிக்கணும் மகிமையாவும் என்னாலும் உமக்கு சோத்திரமே 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 மலைகள் நிலவினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபையுன்னை வேற்று விலகாதென்ற கத்தருக்கே சோத்திரமே 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 சோத்திரமே. கத்தருக்கு சோத்திரம். இப்படி ஆண்டவர் சோத்திரமே 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 இவன் தந்த கத்தருக்கு சோத்திரமே 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 இவன் தந்த கத்தருக்கு சோத்திரமே. மலைக்கு விலகினாலும் பர்வதங்கள் நிலவெய்ந்தாலும் என் கிருபையுன்னை விட்டு விலகாதென்ற கர்த்தருக்கு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவெய்ந்தாலும் என் கிருபையுன்னை விட்டு விலகாதென்ற கர்த்தருக்கு சோத்திரமே 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 இவன் தந்த கர்த்தருக்கு சோத்திரமே. மரணத்தினை மீட்ட என் இயேசுவே உம் சித்தம் செய்யவே உன் பாதம் பணிந்தேன். மரணத்தினை மீட்ட என் இயேசுவே உம் சித்தம் செய்யவே உன் பாதம் பணிந்தேன். உம்மை அன்றே வேறொரு தெய்வமில்லையே உம்மை அன்றே வேறொரு தெய்வமில்லையே உம்மாதியல்லாமல் ராஜிக்குவர் இல்லையே. சோத்திரமே 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 இவன் தந்த கர்த்தருக்கு சோத்திரமே. உனக்கு விரோதமாய் உருவகுமாயுத்தமோ பார்க்கவே போமென்ற கர்த்தாவே சோத்திரமே. உனக்கு விரோதமாய் உருவகுமாயுத்தமோ பார்க்கவே போமென்ற கர்த்தாவே சோத்திரமே. வலுவானபடி என்னை காக்க வந்த தேவனே வலுவானபடி என்னை காக்க வந்த தேவனே கனமும் மகத்துவமும் வல்லமையுமோ மகே. சோத்திரமே 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 இவன் தந்த கர்த்தருக்கு சோத்திரமே.
அறிவதை விட பெரிதானதொன்றில்லை. நீரே என் மனமகிழ்ச்சி, என் மீது எனக்கெல்லாமே. உம்மை அறிவதை விட பெரிதானதொன்றில்லை. நீரே என் மனமகிழ்ச்சி, என் மீது எனக்கெல்லாமே. மோற்றும் ஜெயங்கொடுக்கும் தேவனே சோத்திரமே. மோற்றும் ஜெயங்கொடுக்கும் தேவனே சோத்திரமே. துதிகன மகிமை எல்லாம் என்னாலும் உமக்கே. சோத்திரமே 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 சோத்திரமே. ஜீவன் தந்த கர்த்தருக்கு சோத்திரமே. சோத்திரமே 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 சோத்திரமே. ஜீவன் தந்த கர்த்தருக்கு சோத்திரமே. மலைக்கு விலகினாலும் பர்வதங்கள் நிலவிருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்ற கர்த்தருக்கு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவிருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்ற கர்த்தருக்கு. சோத்திரமே 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 சோத்திரமே. ஜீவன் தந்த கர்த்தருக்கு சோத்திரமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் என்னுடைய மகன் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்த இந்த 37வது ஆண்டு. அவன் எங்களுக்காக ஜீவன் கொடுத்தது போல அவனுக்கு கூடாகத்தான் கர்த்தர் எங்களை கனடாவுக்கு கொண்டு வருவதற்கு அவர் ஒரு வழி வாய்த்தது. கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாள் ரோனேஷ் மகன் ஜெபம் பண்ண பொழுது சொன்னார், ஆண்டவரே கர்த்தருக்கு சோத்திரம். அவனுடைய வாழ்க்கைக்காக அவன் எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்பதற்கு கர்த்தர் ஒரு வழி வைத்திருந்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது அவன் ஆண்டவருடைய பாதத்திலே ஆடி மாடி சந்தோஷமா அவன் இருக்கான். கர்த்தருக்கே ஆறுதலை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் சுவாமினிடம் இவ்வளவு நல்ல தேவன் என்று பார்த்தோம். வேதனை படுற வேலையில நீ சொல்லி, ஆண்டவரே நீ திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று ஒரு அருமையான இந்த நாளும் என்னை பலப்படுத்தினீர். என்னுடைய பலவீனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவரே எவ்வளவு உண்மை உள்ள தேவன், faithful God, faithful and generation. ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே. இதேதான் நானும் எனக்கும் தான், என்னை கேட்டுக்கொள்றவருக்கும் தான். உங்களுக்கு வேதனை வரும் வேலையிலே திகையாதே கலங்காதே என்று சொல்லி அவர் எங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளும் என்னையும் பலப்படுத்தி எனக்கு தந்த இந்த செய்திக்காக நன்றியோடு நான் பாடி முடிக்க வந்தீர் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். இந்த சங்கமத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த சங்கமம் கூட ஆண்டவரே இன்னும் ஒரு லைட் ஹவுஸை போல அது எல்லா இடமும் சுத்தி கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அநேகருமே அறிய வேணும். இதிலே பங்கு பெற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. சங்கமம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் கெஞ்சுறேன் ஆண்டவரே. பிரதர் லெஸ்லி ஆண்டவரே இவ்வளவு அருமையா எனக்கு ஆண்டவரே பொறுமையா இதெல்லாம் உதவி செய்யறதுக்காக நன்றி. சிஸ்டர் ரீட்டாவையும் பிள்ளைகள் எல்லாரையும் சங்கம குடும்பம் ஒவ்வொருவரையும் பேர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது அவங்களுடைய வரி அது சீக்கிரம் நாங்கள் எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக எல்லாரும் உங்களுடைய கருத்துக்கள் தரேன் ஐயா. எங்களை காத்து கொள்ளுங்க. உங்களுடைய செட்டை நிலையிலே வச்சு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகல துதிக்கான மகிமை எல்லாம் உங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சோத்திரம் உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன் 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 ஆமேன். நன்றி ஆண்டவரே. ஆமீன் ஆமீன். கடந்த ஒரு மணித்தியாலமாக வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பாடல்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக,
ஜெபங்களுக்கூடாக வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று வாழ்த்துகிறோமா. நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்தில் இதே நேரம் சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you. ஆமென். தேங்க்யூ பிரதர். ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் ஆரியராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமென், ஆமென். God bless you, அம்மா. ஓ தேங்க்யூ பிரதர். காட் ஆமென். பிளஸ் God யூ. bless you.